உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். மீண்டும் மற்றொரு பதிவினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. மத்திய கிழக்கு நாடுகளில் தொடர்ந்தும் பதட்ட நிலை உருவாகி வருகின்ற இந்த காலகட்டத்தில், அதுவும் அமெரிக்கா ஈரான் இடையே நடைபெறுகிற மிக முக்கியமான ஒரு விடயம் என்னென்று சொன்னால், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் நீரிணை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும், அதன் வழியாக வருகிற எண்ணெய் போக்குவரத்துகள் அனைத்தும் கட்டுப்படுத்துவது யார் என்ற நிர்பந்தம் தான் இப்போது அதிகமாக இருக்கிறது. பொதுவாக இந்த நீரிணை ஈரானுடைய கட்டுப்பாட்டில் தான் அதிகம் இருந்தது. அதுவும் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் நீரிணை வழியாக வந்த அமெரிக்க கப்பல்களை ஈரான் மிக துல்லியமாக தாக்கி அழித்திருக்கிற சம்பவங்கள் நாங்கள் கடந்த நாட்களில் பதிவு செய்யப்பட்ட விடயங்களை உங்களுக்கு தந்திருந்தோம். இருந்தாலும் இந்த விடயத்தில் இப்போது என்ன சொல்லப்படுகிறது அப்படி என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இரண்டு பேருக்குமான சமாதான உடன்படிக்கை முறிவடைந்ததை தொடர்ந்து அமெரிக்கா தொடர்ந்தும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் நீரிணையை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்தின் கீழ் ஈரானுக்கு ஒரு சவாலை விடுத்திருந்தது. அது ஈரானினுடைய துறைமுகத்திலிருந்து வருகின்றதும் போவதுமான கப்பல்கள் எதுவாக இருந்தாலும் அதனை அழித்தொழிப்பதாக அவர் கூறியிருந்தார். இந்த நிலையில் இந்த நிலைப்பாடு எங்கே போய் முடிகிறது அப்படி என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், சீனாவுக்குத்தான் பெருமடியாக அமைந்திருக்கிறது. அதுவும் சீனா தான் ஈரானிடமிருந்து அதிகளவான எண்ணெயை கொள்வனவு செய்கிறது. பொதுவாக இந்த ட்ரம்பினுடைய பேச்சு சீனாவுக்கு ஆத்திரமூட்டுவதாக இருந்ததினால் நேற்றைய தினம் எங்கள் விவகாரங்களில் தலையிடக்கூடாது என்று சீனாவினுடைய பாதுகாப்பு அமைச்சர் ட்ரம்புக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தார். அந்த நிலையில் உண்மையில் சீனா ஈரானுடன் கொண்டிருக்கிற வர்த்தக மற்றும் எரிசக்தி உறவுகளில் எந்தவித பிளவுகளையோ அல்லது தடைகளையோ ஏற்படுத்தக்கூடாது என்று சீன பாதுகாப்பு அமைச்சர் அட்மிரல் டாங் ஜூன் நேற்று இதை தெரிவித்திருந்த நிலையில், ஈரானுடன் சீனா பல முக்கியமான வர்த்தக மற்றும் எரிசக்தி ஒப்பந்தங்களில் தொடர்ந்தும் ஈடுபட்டு வருகிறது. இதனை நாங்கள் மதித்து செயற்படுகிறோம். எனவே இந்த விடயங்களில் ஒருபோதும் அமெரிக்கா தலையிடக்கூடாது என்று நேற்று தினம் அறிவித்து, இன்று ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் நீரிணை வழியாக சீனாவினுடைய எண்ணெய் கப்பல் கடந்து சென்றிருக்கிறது. இது ட்ரம்புக்கு பெரும் அதிர்ச்சியை தந்திருக்கிறது. இதுவரை காலமும் உண்மையில் அமெரிக்கா தன்னுடைய ஆதிக்கத்தை பல நாடுகளிலும் செலுத்தி வந்திருக்கிறது. பொதுவாக வெனிசுலானுடைய வெற்றி ஈரானையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரலாம் என்ற ஒரு தைரியத்தை ட்ரம்புக்கு கொடுத்திருந்தாலும் அது ஏமாற்றத்தை தான் தந்திருக்கிறது. அந்த வகையில் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் ஜலசந்தி ஈரானுடைய கட்டுப்பாட்டில் தொடர்ந்தும் இருப்பதாக சீனா அறிவித்திருக்கிற நிலையில், ட்ரம்ப் அதுவும் அமெரிக்கா இந்த நிலைப்பாட்டிலிருந்து தோல்வி அடைந்திருக்கிறதா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. எது எப்படியோ இவ்வாறான நிலைப்பாடு, யார் பெரியவர் யார் சிறியவர், யார் தோக்குறார் யார் வெற்றி பெறுகிறார் என்ற நிலைப்பாடு தொடருமாக இருந்தால் இன்னும் பாரிய அழிவுகளை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டி வரும் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விடயமாக அமைந்திருக்கிறது. இந்த நிலைப்பாடுகளுக்கு மத்தியில் இஸ்ரேலினுடைய மற்றொரு கப்பலை ஈரான் புரட்சிகர படை கைப்பற்றுகிற ஒரு சந்தர்ப்பத்தை தான் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறீங்க. நிச்சயமாக ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் நீரிணையினுடைய பாதுகாப்பு, அதனுடைய கட்டுப்பாடு என்பது ஈரான் வசமே அதிகம் இருக்கிறது என்பதை எல்லோரும் உணர்ந்திருக்கிறார்கள். ஈரான் வெற்றி பெறுகிறது அல்லது அமெரிக்கா வெற்றி பெறுகிறது என்பதை விட நாங்கள் இந்த போரிலிருந்து ஒரு அமைதி கிடைக்க வேண்டும், ஏனைய நாடுகளும் பொருளாதார ரீதியான சிக்கலிலிருந்து விடுபட வேண்டும் என்ற தொடர்ச்சியான பிரார்த்தனைகளோடு ஈடுபட்டு இந்த சண்டை ஒரு அமைதியான ஒரு நிலைக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்ற ஒரு ஆசை எல்லோருக்கும் இருக்கிறது. எனவே இப்போது நீங்கள் நேரடியாக காணக்கூடும், உண்மையில் ஈரானுடைய புரட்சிகர படை இந்த கப்பலை, இஸ்ரேலினுடைய கப்பலை தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருகிற அந்த தருணம் உண்மையில் எல்லோரையும் மெய்சிலிருக்க வைத்திருக்கிறது. மிக புரட்சிகரமான படை என்ற பெயரோடு மட்டுமல்ல, அவர்களுடைய இயங்குதலும் அவ்வாறு தான் இருக்கிறது என்ற ஒரு நிலைப்பாடு அமெரிக்காவுக்கு பெரும் பேரிடியாக தலையிடியாக அமைந்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். பொதுவாக ஈரான் பெரிய நிலப்பரப்பாக இருப்பதனால் அதை கட்டுப்படுத்துவது என்பது மிக குறைவு. இருந்தாலும் தொழில்நுட்ப ரீதியாகவும் அவர்கள் பலம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை விட, அவர்கள் எதை அளிக்கிறார்களோ, அமெரிக்கா இஸ்ரேல் எதை அளிக்கிறார்களோ ஈரான் அதை
விரைவாக கட்டுமான நிர்மாணங்களை அமைத்துவிடும் என்பதற்கு உண்மையில் அண்மையில் அமெரிக்கா ஈரானிலே குண்டு போட்டு தகர்த்த அந்த பாலம் 7 நாட்களுக்குள் இப்போது மீண்டும் புனரமைக்கப்பட்டிருக்கிற ஒரு செய்தி அவர்களுக்கு, அதுவும் அமெரிக்கர்களுக்கு பேர் இடியாக அமைந்திருக்கிறது. எனவேதான் தொடர்ந்தும் இவ்வாறான நிலைப்பாடுகளில் மத்திய கிழக்கு நாடு நிச்சயமாக, அதுவும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் ஜலசந்தி நீரிணை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிற இந்த விவகாரம் தொடர்ந்தும் இன்னும் அடுத்து வருகிற நாட்களில் எங்களுக்கு பாரிய ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டி வரும் என்ற நிர்பந்தம் இருக்கிறது. அதுவும் பொதுவாக இந்த நீரிணை ஊடாகத்தான் இலங்கை மற்றும் ஏனைய அபிவிருத்தி அடைந்த நாடுகளுக்கு எண்ணெய் மற்றும் கேஸ் போன்ற எரிவாயு போன்ற விடயங்கள் அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே இவை இரண்டும் இல்லாமல் நிச்சயமாக ஏனைய நாடுகள் இயங்குவது என்பது மிக குறைவாக இருக்கிறது. ஒவ்வொரு நாடுகளிலையும் இந்த விடயங்கள், அதுவும் தட்டுப்பாடு, எரிபொருளுக்கான தட்டுப்பாடு, மற்றது எண்ணெய்க்கான தட்டுப்பாடு என்று பல தட்டுப்பாடுகள் தொடர்ந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நிச்சயமாக இந்த 2 நாடுகளுக்கும் இடையிலான அதிகார பலம், பாதுகாப்பு, அடுத்தது வீட்டோ பவர் என்பன தொடர்ந்தும் அழிவைத்தான் ஏற்படுத்தும் என்ற செய்தியை எங்களுக்கு எடுத்துச் சொல்லுகிறது. எனவே மீண்டும் மற்றொரு பதிவினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பது வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுச் செல்கிறேன். நன்றி, வணக்கம்.